Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல ஃப்ளவர் பட் எப்படி செய்யறதுன்னு பாப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா Subscribe பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃப்ளவர் பட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிடுறேன். ஃப்ளவர் பட் செய்யறதுக்கு ஸ்பாஞ்ச் ஷீட் வேணும். இந்த மாதிரி சதுரமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. தென்னங்குச்சி, green tape, satin ribbon எடுத்துக்கோங்க bow செய்யறதுக்கு. நூல் வேணும். best wishes. இது leaf artificial leaf எடுத்துக்கோங்க, scissor எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். இப்போ சதுரமான பீஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்படி ரெண்டா இப்படி கிராஸா மடிச்சுக்கோங்க. இப்போ அதுல வந்து சென்டர்ல தென்னங்குச்சியை வச்சிட்டு இந்த பக்கம் கிராஸா அப்படி மடிச்சுக்கோங்க. இது இந்த சைடு வரும்போது இப்படி ஒன்னு இதுக்கு மேல வச்சுக்கோங்க. வச்சிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டோட ஷேப் கிடைச்சிரும். இப்போ இத வந்து நம்ம நாட் போட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இத வந்து நம்ம green tape போட்டு நம்ம சுத்தி விட்டுக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க உங்களுக்கு இன்னொன்னு காட்டுறேன். இப்படி கிராஸா மடிச்சுக்கோங்க. நடுவுல தென்னங்குச்சியை வச்சுக்கணும். ஒரு கார்னர் நீங்க இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. இன்னொரு கார்னர் வந்து இது மேல வர மாதிரி வச்சிட்டு எல்லாத்தையும் இப்படி சேர்த்து இப்படி பிடிச்சுக்கோங்க. இப்போ இத வந்து நம்ம நாட் போட்டுருவோம். இப்போ இந்த மாதிரி நீங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு பட்ல வந்து நம்ம லீஃப் நம்ம வைக்க போறோம். green tape-ஆல சுத்தும்போது ஒரு லீஃப் ஒன்னு இடையில வச்சு விட்டுருங்க. இப்படி லீஃப் வச்சிட்டு நம்ம அதோட சேர்த்து சுத்திரணும் green tape-ஆல. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பட் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து வச்சு நம்ம இதல வந்து ஒரு நாட் போட்டு விட்டுருவோம். நாட் போட்டு கட் பண்ணி விட்டுருவோம். இதுல வந்து நம்ம satin ribbon bow செஞ்சுக்குவோம். இப்போ bowக்கு இப்படி ரெண்டா மடிச்சுக்கோங்க. ரெண்டு கார்னர்லயும் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த பொக்கே மாதிரி ரெடி பண்ணிருக்கோம்ல அதுல ஒட்டி விட்டுருவோம். பாங்க ஃப்ளவர் பட் பொக்கே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. Thank you.